சாந்தி. பாபாவுடைய இனிமையான மகாவாக்கியம் இன்று அவ்யக்த பாப்தத முரளி 4/5/2025. दिल से मेरा बाबा कहो और सर्व अविनाशी खजानों के மாலிக் பன் பேஃபிக்ர பாத்ஷாக் பன். உள்ளத்தினால் என்னுடைய அப்பா என்னுடைய பாபா என்று சொல்லுங்கள். அப்பொழுது மேலும் அனைத்து அழிவில்லாத கஜானாக்கு எஜமானனாகி கவலையற்ற மகாராஜாவாக ஆகுங்கள். உள்ளத்தினால மேரா பாபா சொல்லிட்டாலே போதும். எல்லா அழிவில்லாத கஜானாக்கும் எஜமானனாகி கவலையற்ற மகாராஜா ஆகலாம். இன்று பாக்ய விதாதா பாப் தாதா अपने सर्व बच्चों के मस्तक बीच बाकी की रेखाएं देख रहे. இன்னைக்கு என் அவ்யக்த பாபா எப்படி நம்மளை சந்திக்கிறாரு? பாக்கியத்தை வழங்கக்கூடிய பாப்தாதா வல்லல் தன்னுடைய எல்லா குழந்தைகளுடைய நெற்றியிலும் பாக்கியத்தினுடைய ரேகையை பார்த்துட்டு இருந்தார். ஹர் பச்சே கி மஸ்தக் மே சிமக்தே ஹுவே திவ்ய சிதாரே கி ரேகா தே. ஒவ்வொரு குழந்தையோட நெற்றியிலும் ஜொலிக்கக்கூடிய தெய்வீக நட்சத்திரத்தினுடைய ரேகை பாபா பார்த்தார். ஹரேக்கே நயனுமே ஒவ்வொருத்தவங்களுடைய கண்களிலும் ஸ்நேகம் மற்றும் சக்தியினுடைய ரேகை தென்பட்டது. முக்குமே சிரேஷ்ட மதுரு வாணி தே. வாணிக்கு ரேகா தேக்கிறேன். வாயில சிரேஷ்டமான மதுரமான வார்த்தைகளுடைய ரேகை பாபா பார்த்தார். போட்டோ பர் மீட்டே முஷ்கான் கே ரேகா சமக்ரே. நம்முடைய முகத்துல இனிமையான புன்சிரிப்பினுடைய ரேகை பாபா பார்த்தார். தில் மே திலாராம் கே ஸ்னேஹ் மே லவ்லின் கி ரேகா தே. உள்ளத்துல திலாராம் பாபாவுடைய ஸ்னேகத்தின் அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய ரேகை பார்த்தார். ஹாத்தோமி சதா சருகுஜானோ கே சம்பன்னதா கி ரேகா தேக்கு. கைகள்ல சதா எல்லா கஜானாக்களும் நிறைந்திருக்கக்கூடிய ரேகை பாபா பார்த்தார். பாவமே ஹர் கதமே பதம் கி ரேகா தே. கால்கள் எல்லாம் இருந்தது. ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு பிராப்தி அடையக்கூடிய ரேகை தெரியுது கால். அப்படிப்பட்ட சிரேஷ்ட பாகியம் நிறைந்த முழு கல்பத்திலும் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஆத்மா இன்னைக்கு பாபா பார்த்துட்டு இருக்கிறார். ஜா பச்சோங்க சங்கமிக்கும் பாக்கிய பிராப்தம். அப்படிப்பட்ட பிராப்தம் இந்த முழு கல்பத்துல யாருக்குமே கிடையாது. நெற்றியில இருக்கு, கண்கள்ல இருக்கு, முகத்துல இருக்கு, அப்புறம் உள்ளத்துல இருக்குது, கைகள்ல இருக்கு, கால்கள் இருக்கு, எல்லா பாகத்திலையும் பாப்பா பார்த்துட்டேன். அப்படிப்பட்ட ஒரு சிரேஷ்டம் நிறைந்த பாக்கியம் நிறைந்த ஒரு குழந்தைய நீங்க முழு கல்பத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. சங்கம் யுகத்துல தான் இப்படிப்பட்ட பாக்கியமானது பிராப்தமாயிருக்கு. ஆசா அப்பனா பாக்கிய அனுபவம் கர்த்தேகோ. அப்படி உங்களோட பாக்கியத்தை நீங்க அனுபவம் செய்றீங்களா? आपने श्रेष्ठ भाग्य का रूहानी नशा अनुभव करते. எப்படி சிரேஷ்ட பாக்கியத்தினுடைய ஆன்மீக நஷாவை அனுபவம் செய்றீங்களா? உள்ளத்தில் தானாகவே இந்த பாடல் உழைக்கும். என்ன பாடல்? ஆஹா என்னுடைய பாக்கியம். இந்த சங்கமேகத்தினுடைய பாக்கியம் அழிவில்லாத பாக்கியம் ஆயிடுது. ஏன்? அழிவில்லாத பாபா மூலமா அழிவில்லாத பாக்கியம் பிராப்தமாகுது. லேக்கின் பிராப்தே சங்கம் பரி ஊத்தாய் இல்லையா? ஆனால் பிராப்தம் எப்போ கிடைக்கும்? வந்து சங்கமயத்தில் தான். இந்த சங்கமயத்தில் நம்முடைய அனுபவத்தை நீங்கள் செய்ய முடியும். இவ்விஷய சங்கமிக்கு பிராப்தி அதி சிரேஷ்ட. இந்த சங்கமயத்தோட பிராப்தி ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. तो ऐसे श्रेष्ठ भाग्य का अनुभव सदा इमर्ज रहता है. இப்படிப்பட்ட சிரேஷ்டமான பாக்கியம் இதனோட அனுபவம் சதா இமர்ஜ் ஆகிருக்கிறதா? யா கபி மர்ஜே கபி மர்ஜே. இல்லை சில நேரம் வெளிப்படையாக தெரியுது, சில நேரம் மர்ஜ் ஆகலை. और पुरुषार्थ क्या किया? முயற்சி என்ன செஞ்சீங்க? இத்தனை बड़े भाग्य की प्राप्ति के लिए पुरुषार्थ कितना सहज हुआ. இவ்வளோ பெரிய புருஷார்த்தம், இவ்வளோ பெரிய ஒரு பிராப்தி நீங்கள் அடையிறீங்க. பாக்கியத்தினுடைய பிராப்திக்கு நீங்கள் அடையிறீங்கன்னா அதுக்கான என்ன புருஷார்த்தம் நம்ம செய்தோம்? இத்தனை बड़े भाग्य की प्राप्ति के लिए இவ்வளோ பெரிய பிராப்திக்காக புருஷார்த்தம் செய்தோம் இல்லையா? ஆனால் அது எப்படி செஞ்சோம்? ரொம்ப சகஜமாக செஞ்சுருக்கோம். இவ்வளோ இது கிடைச்சிருக்குது, ஆனால் ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சு. சிறப் தில்சே ஜானா. அது எப்படி சகஜமாக கிடைச்சது? எல்லாத்துலேயும் பாக்கியம் தெரியுது. நெற்றியில் தெரியுது, முகத்தில் தெரியுது, சிரிப்பில் தெரியுது இல்லையா? கைகளில் தெரியுது, ரேகையில் தெரியுது, கால்களில் எல்லாத்துலேயும் தெரியுது. இப்படிப்பட்ட பாக்கியத்தை நீங்கள் அடைஞ்சிருக்கிறீங்க.
இத நீங்க எவ்வளோ சகஜமா அடைஞ்சிட்டீங்க? காரணம் உள்ளத்தால தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா சிர்ஃப் தில் சே ஜானா, மானா और अपना बनाया. உள்ளத்தால பாபாவ தெரிஞ்சுக்கிட்டோம். அவரை ஏற்றுக்கொண்டோம். இல்லையா? அவருடையவராக ஆயிட்டோம். அதனால என்ன சொல்றோம்? மேரா பாபா. தில் சே பெஹச்சானா, மே பாப் கா பாபா மேரா. உள்ளத்தால தெரிஞ்சுக்கிட்டோம். என்னுடையவர் பாபா. நான் பாபாவுடையவன். என்னுடையதுனால அர்த்தம் என்ன? அதிகாரி தன்மை வந்துரும். அதிகாரம் செலுத்த முடியும். என்னுடையதுனால இல்லையா? அப்ப நாமளும் அதிகாரி ஆயிட்டோம். அந்த அதிகாரம் கூட எவ்வளோ பெருசு பாருங்க. யோசிச்சீங்களா? கோய் பூச்சே கியா கியா மிலா? யாராவது கேட்குறாங்க உங்களுக்கு என்ன கிடைச்சது? என்ன சொல்லுவீங்க? என்ன அடைய வேண்டுமோ அத நான் அடைஞ்சுட்டேன். அப்ராப்தி என்பது எனக்கு எதுவுமே இல்ல. இல்லையா? பரமாத்மாவுடைய கஜானால இது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட பிராப்தி சுரூபத்த அனுபவம் செய்து விட்டீர்களா? அல்லது செய்து கொண்டிருக்கிறீர்களா? பவிஷ்ய கி பாத் அலக். எதிர்காலத்தினுடைய விஷயம் வேற. பாபா சங்கமேத்தினுடைய பிராப்தியை கேட்கிறார். இல்லையா? अगर संगम का अनुभव नहीं किया तो भविष्य में नहीं हो सकता है. நீங்க சங்கம் யுகத்திலே இத அனுபவம் செய்யலைன்னா எதிர்காலத்துல இத அடைய முடியாது. भविष्य प्रारब्ध है लेकिन प्रारब्ध इस पुरुषार्थ के श्रेष्ठ कर्म से बनते. எதிர்காலத்துல பிராப்தி உண்டு தான். ஆனா அந்த பிராப்தி எப்ப கிடைக்கும்? இந்த புருஷார்த்தத்தினுடைய ஆதாரத்துல, இந்த சிரேஷ்ட கர்மத்தினுடைய ஆதாரத்துல கிடைக்கும். ऐसे नहीं कि लास्ट में अनुभव स्वरूप बने. இப்படி கிடையாது. கடைசி நேரத்துல அனுபவ சுரூபமாகும். சங்கமிக்கு बहुत काल का ये अनुभव. சங்கமியத்தில் நீண்ட காலத்தினுடைய அனுபவம் இருக்கணும். ஜீவன் முக்துகா விசேஷ அனுபவம் आपका है. ஜீவன் முக்த வாழ்க்கையினுடையது இந்த சங்கம் யுகத்திலே நாம் விசேஷமாக இதை அனுபவம் செய்வோம். வள்ளலுடைய குழந்தை ஆயிட்டோம் அப்படின்னா கவலைக்கான விஷயம் என்ன இருக்கு? என்னோட அப்பான்னு சொல்லிட்டோம்னாலே அங்க கவலைக்கு வேலையே இல்லை. சுமையை தூக்க வேண்டிய வேலையே இல்லை. சுமை என்ன இருக்குன்னு கேட்குறப்பா. प्रकृति का खेल भी देखते, माया का खेल भी देखते, लेकिन बेफिक्र बास होकर साक्षी होकर खेल देखते. இயற்கையோட விளையாட்டையும் பார்க்குறீங்க, மாயனோட விளையாட்டையும் பார்க்குறீங்க. ஆனால் எல்லா விளையாட்டையும் எப்படி பார்க்குறீங்க? கவலையற்ற ராஜா ஆயிட்டு சாட்சி ஆயிட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. உலகத்தில் உள்ளவங்கெல்லாம் பயப்படுறாங்க. என்ன நடக்கும்? உங்களுக்கு பயம் இருக்கா? பாபா கேட்குறாரு, உங்களுக்கு பயம் இருக்கா? நிச்சயம் மற்றும் நிச்சயிக்கப்பட்டது. நிச்சயத்தோடு இருக்கீங்க. இது நிச்சயிக்கப்பட்டதும் கூட. என்ன நடக்குதோ அது நன்றாக நடக்கும். நடக்க வேண்டியதும் நல்லதிலும் நல்லா தான் நடக்கும். ஏன் திரிகாலதர்ஷி ஆயிட்டு நீங்க காட்சி பார்க்குறீங்க. आज क्या है कल क्या होने वाला इसको अच्छी तरह से जान गए. இன்னைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்கும், இதை நல்ல விதத்தில் நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. நாலேஜ்ஃபுல் தானே நீங்கள். அபி பாப் बच्चों से क्या चाहते हैं? பாபா கேட்குறாங்க, குழந்தைகள்கிட்ட என்ன விரும்புகிறார் பாபா? पूछते हैं ना बाबा क्या चाहते तो बाप दादा यही मीठी मीठी बच्चों से चाहते हैं एक एक बच्चा स्वराज्य अधिकार राजा हो. பாப் தாதா இதுதான் இனிமேலும் இனிமையான குழந்தைகள்கிட்ட விரும்புகிறார். என்னோட ஒவ்வொரு குழந்தையும் ஸ்வராஜ்ய அதிகாரி, ராஜா குழந்தை. அபி ராஜா ஹோ ஸ்வராஜ்ய ஹே. இப்போ எல்லாரும் ராஜா தானே, ஸ்வராஜ்யம் இருக்குதானே, ஸ்வேத்தன் மீது ராஜ்யம் செய்கிறீங்க தானே, அப்போ ராஜா தானே. ஜோ சமஸ்தே ஸ்வராஜ்ய அதிகாரி ராஜா பனா. யார் நினைக்கிறீங்க புரிஞ்சிட்டீங்க ஸ்வராஜ்ய அதிகாரி ராஜா ஆயிட்டேனா, என்னை நான் ஆட்சி புரிய கற்றுக்கிட்டேன், அவங்க கை தூக்குங்க. बहुत अच्छा है, ரொம்ப நல்லது. बाप दादा को बच्चों को देखकर प्यार आता है. பாப் தாதா குழந்தைகளை பார்த்து ரொம்ப அன்பு வருது. 63 ஜனம் இவ்வளோ இந்த குழந்தைகள் மேனத். ஏன்னா தன் மீதே நம்ம என்ன செய்யல, ராஜ்யம் பண்ணல. நம்மளே இன்னொரு இதனுடைய கண்ட்ரோலில், தேகத்தினுடைய தேக சம்பந்தங்களுடைய தேக பதார்த்தத்தினுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தோம். தன் மீதே நமக்கு ராஜ்யம் பண்ண தெரியல இல்லையா? அதனால தான் இவ்வளோ துக்கம். 63 ஜனம் எவ்வளோ மேனத் பண்ணோம். துக்கம் அசாந்திலேருந்து என்ன ஆயிட்ட பாபா தூரமாக்கிட்டார். அது பக்கத்துலேயே வர முடியாது. तो बाप यही चाहते, பாபா இதான் விரும்புகிறார். ஹர் பச்சா அபி ஸ்வராஜ்ய அதிகாரி பனே. ஒவ்வொரு குழந்தையும் என்ன ஆகணும்? இப்பொழுது ஸ்வராஜ்ய அதிகாரி ஆக வேண்டும். மனம் புத்தி சன்ஸ்காரத்துக்கு எஜமானன் ஆக வேண்டும். ராஜா ஆகணும். ஜப் சாஹே ஜஹான் சாஹே ஜேசே சாஹே. எப்படி விரும்புகிறோம், எங்கே விரும்புகிறோம், எப்படி விரும்புகிறோம், மனம் புத்தி சன்ஸ்காரத்தை என்ன பண்ண முடியும்? பரிவர்த்தனை செய்ய முடியும். டென்ஷன் ஃப்ரீ லைஃப்ன்ட்டார்பா இல்லையா? டென்ஷன் ஃப்ரீ லைஃப் அனுபவம் செய்கிறீங்களா? சதா இமர்ஜாக இருக்குதா? बाप दादा देखते कभी मर्ज भी हो जाता है. பாபா பார்க்குறார். டென்ஷன் ஃப்ரீ லைஃப் அப்படின்னா என்ன? மனம் புத்தி சன்ஸ்காரம்லாம்
பரிவர்த்தனை பண்ணிட்டோம். நம்ம சொல்றத மனம், புத்தி, சன்ஸ்காரம் கேக்குது. இல்லையா? அதுக்கு நம்ம அடிமையா இல்ல. பாப்தாதா பார்க்குறாங்க. சில நேரம் मर जाते, சில நேரம் मर जाते। सोचते ये भी ये नहीं करना, ये राइट है, रॉन्ग है, लेकिन सोचते ये स्वरूप में नहीं लाते। ம். யோசிக்கிறாங்க குழந்தைங்க. இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, இது ரைட், இது ராங். ஆனா, சில நேரம் செய்ய முடியுது, சில நேரம் அப்படி இல்ல. सोचना मना मर जाना யோசிக்கிறோம்னாலே அர்த்தம் என்ன? அதன்படி மர்ஜ்ல இருக்கிறது. ஸ்வரூப் மேலானா சுரூபத்துல கொண்டு வருது இல்லையா? இமர்ஜ் ஆகும். யோசிக்கிறோம்னா உள்ள இருக்குது. செய்யறோம் சுரூபத்துல கொண்டு வரோம்னா இமர்ஜ் ஆயிடுனா समय के लिए तो नहीं इंतजार कर रहे हो ना, நேரத்துக்காக इंतजार வெயிட் பண்ணல நீங்க. कभी कभी करते रो ध्यान करते तो कई बच्चे कहते समय आने पर ठीक हो जाएंगे। பாபாட்ட ஆன்மீக உரையாடல் சொல்றாங்க. சில நேரம் கரெக்டா இருக்காங்க, சில நேரம் அடிமை ஆயிடுறாங்க, ஸ்வராஜ்யம் செய்யல இல்லையா? அப்ப என்ன சொல்றாங்க குழந்தைங்க? பாபா நேரத்துக்கு நான் சரியாயிடுவேன், நேரத்துல எல்லாம் கரெக்ட் ஆயிடும், அந்த டைமுக்குள்ள நான் ரெடி ஆயிடுவேன். பாபா சொல்றாங்க, நேரம் உங்களோட படைப்பு. நீங்க யாரு? அதுக்கு நீங்க மாஸ்டர், நீங்க தான் படைப்பாளர் இல்லையா? உங்களோட படைப்புகிட்ட நீங்க அடிமையா இருக்கலாமா? நீங்க மாஸ்டர் படைப்பாளர். रचना के आधार पर नहीं चलता, படைப்போட ஆதாரத்துல செல்லக்கூடாது. समय को समाप्ति के नजदीक आप மாஸ்டர் ரச்சிதா को लाना है. நேரத்தை சமாப்தியினோட அருகாமையில கொண்டு வர வேண்டியது உங்களோட பொறுப்பு. நேரம் வரத்துக்கா நீங்க வெயிட் பண்ணக்கூடாது. மாஸ்டர் படைப்பாளர் நீங்க தான் கொண்டு வரணும். ஒரு செகண்ட்ல மனதுக்கு மாலிக் ஆயிட்டு மனதுக்கு ஆர்டர் பண்ணுங்க. உங்களால பண்ண முடியும். மனதை ஏகாக்கிரம் ஆக்க முடியுதா? ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுதா? வைக்க முடியுதான்னு செக் பண்ணுங்க. இல்லை கொஷின் மார்க் வருதா? ஏன், என்ன, எப்படி, ஆச்சரியக்குறி வருதா? ஃபுல் ஸ்டாப் வைங்க, செகண்ட்ல பாயிண்ட் ஆயிடுங்க. போய் மேனத்தில் எந்த எந்த கஷ்டமும் இல்லைன்ட்டு ஒரே ஒரு சப்தத்தை அபியாசம் பண்ணுங்க. பாயிண்ட் பாயிண்ட் சுரூபம் ஆகுங்க. வேஸ்ட்டுக்கு பாயிண்ட் வச்சிருங்க, புள்ளி வச்சிருங்கன்ற பாவம். மகாவாகி ஜோ சுன்தே ஓ பாயிண்ட் பர் மனன் கர்னா. மகாவாகி என்ன கேட்டோமோ அந்த பாயிண்ட்டை பற்றி சிந்தனை பண்ணுங்க. வேற எந்த கஷ்டமும் இல்லை. பாயிண்ட்டுன்றதை மட்டும் நினைச்சுக்கோங்க. அப்போ பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, பாயிண்ட் வைங்க, பாயிண்ட் ஆயிடுங்க. अच्छा नहीं, बाबा वरदान கொடுக்கிறார். याद और सेवा के बैलेंस वाला चढ़ती कला का अनुभव करने वाले राज्य अधिकारी भव. நினைவு மற்றும் சேவையினுடைய சமநிலை மூலமாக ஏறும் கலையினுடைய அனுபவம் செய்யக்கூடிய ராஜ்ய அதிகாரி ஆகுக. நினைவு மற்றும் சேவையினுடைய சமநிலை இருக்கும் பொழுது ஒவ்வொரு அடியிலும் ஏறும் கலையினுடைய அனுபவம் செய்யலாம். ஒவ்வொரு சங்கல்பத்திலும் சேவை இருக்கணும். அப்போ வீணானதுலேருந்து நம்ம விடுபட்டுருவோம். சேவை வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாயிடும் இல்லையா? எப்படி சரீரன்றது ஜெய்சே சரீரமே சப் அங்க, எல்லா அங்கமும் அவசியம் இல்லையா சரீரம்னாலே? அதுபோல் பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷ அங்கம், ஒரு பாகம் சேவைன்றதே நம்மளோட ஒரு பாகமாக இருக்கணும். बहुत सेवा का चांस मिलना, स्थान मिलना, संग मिलना, ये भी भाग्य की निशानी. நிறைய சேவைக்கான சான்ஸ் கிடைக்குது, அதுக்கான ஸ்தானம் கிடைக்குது, நல்ல சங்க தொடர்பு கிடைக்குது, நல்ல ஆத்மாக்களோட சேர்ந்து சேவா பண்ணுறோம். இது கூட பாக்கியத்தோட ஒரு அடையாளம் தான். ऐसे सेवा का गोल्डन चांस लेने वाले राज्य अधिकारी बनते. அந்த மாதிரி சேவைக்கான கோல்டன் சான்ஸ் எடுக்கக்கூடியவங்க தான் ராஜ்ய அதிகாரி ஆக முடியும். ஸ்லோகன் परमात्मा प्यार की पालना का स्वरूप है सहज योगी जीवन. பரமாத்மா அன்பினுடைய பாலனையின் சொரூபம்தான் சகஜ யோகி வாழ்க்கை. பரமாத்மா அன்பினுடைய பாலனையின் சொரூபம்தான் சகஜ யோகி வாழ்க்கை. இன்னைக்கு பாபா விக்த இஷாரா சொல்றாங்க, ஆன்மீக ராயல்டி மற்றும் தூய்மையினுடைய பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். பவித்ரதா பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுடைய மிகப்பெரிய ஒரு சிருங்காரம். சம்பூர்ண பவித்ரதா உங்களோட வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி. படைத்த படி ப்ராப்பர்ட்டி. முழுமையான தூய்மை இருக்குன்னா உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்து அதுதான். ராயல்ட்டி ஒரு பர்சனாலிட்டி, உங்களோட ராயல்ட்டி அதுதான், உங்களோட பர்சனாலிட்டி அதுதான். इसे धारण कर एवरडी बनो. இதை தாரணா பண்ணுங்க, எவரடி ஆகுங்க. तो प्रकृति अपना काम शुरू करे.
இந்த சம்பூர்ண தூய்மையை உங்களோட வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டிங்கன்னா பெரிய ப்ராப்பர்ட்டி அதுதான், பெரிய ராயல்ட்டி அதுதான், பர்சனாலிட்டி. அது இருந்ததுனாலே இயற்கை அதோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும், அதனோட காரியத்தை ஆரம்பித்து விடும். प्योरिटी की पर्सनालिटी से संपन्न रॉयल आत्मा को सभ्यता की देवी कहा जाता है. தூய்மையினுடைய பர்சனாலிட்டி நிறைந்தவர்களாக இருக்கக்கூடிய ராயல் ஆத்மாக்களை, தூய்மையினுடைய பர்சனாலிட்டியில் நிறைந்து இருக்கக்கூடிய ராயல் ஆத்மாக்களை நாகரிகமிக்க தேவி, பண்பாடுடைய நாகரிகமிக்க தேவி என்று சொல்லப்படுது. பண்பாடுடையவங்க, நாகரிகமிக்கவங்க, நீட்டாக இருப்பாங்க, ராயலாக இருப்பாங்கன்னு எப்போ சொல்ல முடியும்? தூய்மையினுடைய பர்சனாலிட்டியில் நிறைந்த ஆத்மாவாக இருக்கும் பொழுது. அச்சா, ஓம் சாந்தி.